நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இப்போ மே மாதத்துடைய முதல் தேதி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தேதி ஆங்கில தேதி அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்புங்க. தமிழ் தேதி முதல் தேதிக்கும் ஆங்கில மாதத்துடைய முதல் தேதிக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேல்யூன்னு சொல்லலாம். எப்படின்னா, அந்த 1ஆம் தேதி அப்படிங்கும்போது அந்த மாதத்துடைய பிரச்சனைகளாகட்டும், நல்ல விஷயங்களாகட்டும், நமக்கு ஒரு யோகத்தை, ஒரு லக்கியை, நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தருமா, இந்த விசேஷமான காலத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை மிக அற்புதமாக வைகாசி 18ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த மே 1ஆம் தேதி சித்திரா பௌர்ணமி. பௌர்ணமியிலேயே வருடத்தில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அத்தனை விசேஷம் உண்டுங்க. இந்த தொழிலாளர் தினம் அப்படிங்கிறது அதை விட சிறப்பு. நம்மெல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு தொழில் சார்ந்து தான் இருக்கோம். இந்த தொழில் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், தொழிலை வளர்ச்சி பண்ணணும், அதில் நிறைய வருமானம், நல்ல மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பௌர்ணமியில் நம்ம வழிபாடு எடுக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. இந்த சந்திரன் நல்ல உச்சம் பெற்று ரொம்ப பிரகாசமாக வானத்தில் தெரியக்கூடிய இந்த பௌர்ணமி நன்னாளில் நம்மளுடைய மன தெளிவு, மனசில் என்னென்ன ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப அற்புதம்னு சொல்லலாம். ஃபேமிலியாக நீங்கள் சேர்ந்து குடும்பமாக உங்களுடைய ஏதாவது குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ ஒரு மலை கோயிலுக்கோ, ஏன் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு கூட நீங்கள் போய் வழிபாடு எடுக்கலாம். இன்னும் சிறப்பு என்னென்னா, சுவாதி நட்சத்திரங்க, அதாவது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள், அந்த பெருமாள் ஒரு உக்கிரமாக அவதரித்த நன்னாள் அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரனால உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களுடைய பிராப்தத்துக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கும் ரொம்ப சிறப்பு. அவ்வளோ கைங்கரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெருமாளுடைய ஆதிக்கத்தோட வெள்ளிக்கிழமையும் அது உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி கடாட்சம். ஸோ உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளில் எல்லா சங்கல்பமும் வைங்க. ஏன்னா அந்த வைக்கக்கூடிய நாள் அப்பேற்பட்ட நம்மளுடைய சிறப்பை மேலும் அதிகரித்து கொண்டு போகக்கூடிய தினமாக இருக்கணும். இரவு நேலை ஒரு 6 மணியிலேருந்து மாலையிலேருந்து இரவு ஒரு 10 மணி வரையும் ஒரு நெய் தீபம், மகாலட்சுமி விளக்கு இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் நிறைய பேர் ஜோடியாக வச்சுருப்பாங்க, அது மாதிரி உங்கள் பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றுங்க. அந்த மாலை நேரம் ஏற்றக்கூடிய அந்த தீபம் இரவு வரையும் இருக்கணுங்க. தீர்த்தம் வைங்க. நெய்வேத்தியத்துக்கு நல்ல ஒரு ஏதாவது உங்களால் முடிஞ்ச பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், சுண்டல் கூட வச்சு வைக்கலாம். இதுபோல் வச்சு நீங்கள் பிரார்த்தனை வைங்க. அந்த வேண்டுதல் பிரார்த்தனை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிரகாசமான நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதை முயற்சித்து பாருங்கள். இன்னும் ரகசியம் நிறையா இருக்குது. நாளை சந்திப்போம்.